இன்னைக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஆல்ரெடி நேத்தே வாங்கி வச்ச நெத்திலி மீன் அதை வச்சு தான் இன்றைக்கி குழம்பு. எதாச்சுமா இன்றைக்கி எறாவும் கிடச்சிது. சரி, பாப்பாவுக்கு எப்பொழுதும் வழக்கம் போல் தொக்கு வைக்கிற மாதிரி அதில் எறா தொக்கும் வச்சாச்சு. ஸோ நெத்திலி பார்த்தீங்கன்னா நல்லா நெத்தாக ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. என்னடா இது இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, கழுவுனா பிச்சுட்டு கூட போக மாட்டேதே, அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அப்போவே கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. சரி, ஒன்றும் இல்லை, குழம்பு வச்சுட்டா சூப்பராக ஆகிடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து குழம்பெல்லாம் வச்சு பசங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக மீன் குழம்பு எறா தொக்குன்னு வச்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். நாங்கள் சாப்பிடும்போது தான் தெரிஞ்சது அதில் எந்த ஒரு டேஸ்ட்டுமே இல்லை. லைட்டாக ஒரு சிறு கசப்பு இருந்த மாதிரி இருந்தது. அப்போ தான் நினச்சேன், ஓகே இதில் ஏதோ மருந்து கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மீன்லாம் வாங்குறோம் அப்படின்றது பிரச்சனை இல்லைங்க, காசு போனால் போயிட்டு போகுது. ஆனால் இதுக்காக நம்ம செலவு பண்ணி வாங்கும்போது இதனால் உடம்புக்கு எதனா வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? நமக்குன்னு பரவாயில்ல, பசங்களுக்கும் நம்ம கொடுத்து அனுப்புகிறோம், அது வேற ஒரு பயமாக இருக்குது. நல்லா தெரிஞ்சவங்களே இந்த மாதிரி செய்யும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன மாதிரி நீங்களும் ஏமாந்துடாதீங்க. மீன்லாம் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. தாழங்குடாக்கெலாம் நாங்கள் போய் மீன் வாங்கினோம் அப்படின்னா ஒரு வாரம் வச்சிருந்தா கூட அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் கூட மாறாது. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி தெருவில் எடுத்துகிட்டு வராங்க அப்படின் போது கொஞ்சம் டவுட் பட வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது, சாப்பிட்டு ஆகணுமேனு நம்மளும் வாங்கி சாப்பிட்றோம்.